எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தாளிப்பு வடகம் எப்படி பயன்படுத்துறதுங்கிறது பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நார்மலாக நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிக்கிற மெத்தடு. இந்த வடகம் எப்படி தாளிக்கணும்னா, வடகத்தை 1-2 உருண்டை எடுத்து நல்லா பொடிச்சு இந்த மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா அது கடினமாக இருக்கும். வருஷத்துக்கே பயன்படுற மாதிரி நம்ம காய வச்சு வச்சுருக்கிறதுனால அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் பொடிச்சு வச்சுக்கணும். இதில் 13 விதமான பொருள் நம்ம கலந்துருக்குறோம். நம்ம பொடிச்சிட்டு நமக்கு தேவையான அளவை எடுத்து நம்ம சிம்மில் வச்சு நம்ம எண்ணெயில் போட்டோன்னா பயங்கரமாக வாசம் வரும். அப்படியே ஒரு நல்ல ஒரு அப்படியே மனம் வந்து சூப்பராக இருக்கும். கமகமன் மணக்கும். நம்மளுடைய பக்கத்து வீடெல்லாம் என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இது இருக்கும். இதில் வந்து 13 விதமான பொருள் போட்டிருக்கோம். 200 கிராம் வந்து 250 ரூபாய்க்கு நாங்கள் வந்து விற்பனை பண்ணுறோம். ஏன்னா இயற்கை முறையில் விளைந்த சின்ன வெங்காயத்தை எடுத்து இதில் தயார் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து விலை இந்த மாதிரி வருது. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. வெங்காயம் போட்டு இதில் வந்து கொஞ்சம் பச்சை மிளகா அல்லது வரமிளகா போட்டு புளி போட்டு நம்ம துவையலாகவும் அரைச்சி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிங்க. இந்த வெயில் காலத்தில் முடிஞ்சவங்க செஞ்சு வச்சுக்கலாம். வாழ்க சமுதாயம், வளர்க விவசாயம்.